கண்மணியனோட அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா அன்பும் கண்மணியும் வந்து ஆள் இல்லாத தீவில் மாட்டிப்பாங்க. அவங்க அங்கே இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால காப்பாற்றவும் இது வரைக்குமே யாரும் வரல. அவங்களோட திங்ஸு ஃபோன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது கடல்லே போயிருக்கும். இன்னொரு சைடு அவங்க வீட்டில் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. இவங்க 2 பேர் ஃபோனையும் ரீச் பண்ண முடியல, சுவிட்ச் ஆஃப்னு வருது, எங்கே போனாங்கன்னே தெரில, என்ன பிரச்சனைன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அன்போட அம்மாவும் ரொம்பவே பயந்து வந்து சாமிக்கிட்ட வேண்டிட்டு இருப்பாங்க. என்ன வந்து பிரச்சனையாக இருந்தாலும் அது எனக்கு கொடு, என்னோட மகனையும் மருமகனையும் எப்படியாவது காப்பாற்றி கொடுன்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு வெண்ணிலா, அதுக்கப்புறம் அன்போட அண்ணி அக்கான்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இந்த கண்மணினால அன்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அன்னைக்கு அப்படிதான் தீக்காயத்தில் பிடிச்சி அன்பை சாகடிக்க பார்த்தா இன்னைக்கு எங்கே கூட்டிகிட்டு போனானே தெரில அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ யாருக்கிட்டையும் சொல்லாமல் அவர் ஏன் இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கூட கூட சொல்லாமல் இவர் வந்து இப்படி கூட்டிகிட்டு போயிருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ஒரு சரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.